வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அவுட் சைட். இந்த தாட்டி நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஒரு கன்சல்டேஷன். இந்த கன்சல்டேஷன் நான் எண்ட் டு எண்ட் உங்களுக்கு மேப் பண்ணி காட்ட போறேங்க. என்ன நடந்துச்சு, இதோட வீடியோ அவுட்புட் எப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த கன்சல்டேஷனோட வீடியோ பாருங்க, சரிங்களா. நம்ம கன்சல்ட் பண்ணி வித்தவுட் ஃபால் சீலிங்ல இந்த அவுட்புட் வந்திருக்கு, சரிங்களா. வித்தவுட் ஃபால் சீலிங்ல. ஸோ இந்த கன்சல்டேஷன் பண்ணது, இவங்க வாட்ஸ்அப் பண்ணது, இந்த டேட்டு, காரியங்கள், இது ஸ்கிரீன்ஷாட்ஸ், இது எல்லாமே அனுப்புறேன், சரிங்களா. இந்த வீடியோ எவ்வளோ அழகா இருக்குன்னு நீங்க சைட்ல பார்த்துட்டே வாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க வீடு, சரிங்களா. இது எண்ட் டு எண்ட் பிளானிங், சப்ளை ஆஃப் மெட்டீரியல்ஸ், சரிங்களா. நடுவில் ஏதாச்சும் டவுட்ஸ், இது எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ண விஷயம், சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இது என்ன நடந்திருக்குன்னா 2024 ஜான்வரி அன்னைக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அவங்க கூப்பிட்டுருக்காங்க இந்த பில்டர்ஸ், ஸ்டேட்டிங் உங்கள் வீடியோ நாங்கள் பார்த்துருந்தோம், இந்த வீடியோ பார்த்துருந்தோம், நீங்கள் லைட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி அவங்க நிறைய வீடு கட்டியிருக்காங்க. தாராபுரம், கோயம்புத்தூர் பக்கத்தில் தாராபுரம்ங்கிற ஏரியாவில் AAA பில்டர்ஸ், சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி அவங்களே இஷ்டத்துக்கு இந்த ஸ்பாட்லைட் ஜங்ஷன் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க கட்டி சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க. இதோட அவுட்புட் இந்த தாட்டிக்கு உங்களுக்கு வீடியோ பார்த்தோம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், கன்சல்ட் பண்ணுறோம் சார். அன்னைக்கு கன்சல்டேஷன் ரேட்டுங்கிறது 1000 ரூபா, இன்னைக்கு நாங்கள் 1500 ரூபா சார்ஜ் பண்ணுறோம், சரிங்களா. நாங்கள் எண்ட் டு எண்ட் கன்சல்ட் பண்ணி தருவோம்னு சொல்லி அவங்க கையில் நம்ம கன்சல்டேஷன், இதுக்கு முன்னாடி நம்ம கொடைக்கானல் ரெசார்ட் பண்ணது, வயநாட்டில் பண்ணது, அதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் காரியங்கள் எல்லாம் அமிச்சோம். அவங்களுக்கும் பார்த்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ மே மாதம் 1000 ரூபா பே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இதுக்கு டயக்ராம்ஸ் போட ஆரம்பிக்கிறோம். இதுக்கு என்ன, ஏன் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பண்ணணும், சரிங்களா. அவங்க இடம் வாங்கினோடனே கன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பண்ணால் மட்டும்தான் இந்த அவுட்புட்டு உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி இந்த அவுட்புட் கிடைக்கவே கிடைக்காது. இல்லாட்டி நீங்கள் ஃபால் சீலிங் போடணும், அப்போ தான் அவுட்புட் கிடைக்கும், சரிங்களா. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிஃபோர் ரூஃபிங்க்கு பண்ண வேண்டிய வேலை. ஸோ இவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளை கூப்பிடுறாங்க, அவங்க டயக்ராம் அனுப்புகிறாங்க. நம்ம கன்சல்டேஷனு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 வீக்ஸ் டைம் எடுத்துக்கிறோம். இது டயக்ராம்ஸை மார்க் பண்ணி அனுப்பும். இதை அனுப்பிச்சிட்டு அவங்க கிட்ட சொல்கிறது என்னதுன்னா, நாங்கள் பண்ணுற மாதிரியே, தட் இஸ் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியே போங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க அதுக்கேற்ற மாதிரியே ஜங்ஷன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கும் ப்ரொஃபைல் கொடுக்கறதுக்கும் எல்லாமே அவங்க பாக்ஸஸும் காரியங்களும் கொடுக்குறாங்க. ஸோ என்னடா இது இப்போ இந்த கன்சல்டேஷன் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எலக்ட்ரீஷியனோ அவங்க கையில் கேட்க போகிறீங்கன்னா இஷ்டத்துக்கு ஜங்ஷனோ, சார் இந்த ஒரு ரூமுக்கு ஒரு 6 பாக்ஸ் போட்டுக்கோங்க சார், சரிங்களா. இதுதான் சொல்லுவாங்க, சரிங்களா. 6 பாக்ஸில் என்ன லைட்டு போடலாம், அவங்க 7 வாட்டில் ஒரு லைட் போட்டுக்கோங்க. அப்படியே இல்லை, லைட்டோட கணக்கு அப்படியே இல்லை. நீங்கள் இந்த துபாய், சிங்கப்பூர் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லைட்டிங் கன்சல்டேஷன் நடக்குங்க. அப்போ மட்டும்தான் அந்த அழகை கொண்டு வர முடியும். இல்லாட்டி 4 லைட்டு மேலே எரியுமே தவிர வந்து அழகு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அந்த அழகு உங்களுக்கு கிடைக்கணும்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் கன்சல்டேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட்டு. அவுட்புட்டு, சரிங்களா. உள்ளே வரும்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு லக்ஸுரி ஹோட்டலுக்குள்ளே போன மாதிரி இருக்கணுமா. ஏன் ஒரு லக்ஸுரி ஹோட்டல்னு சொல்கிறத, லக்ஸுரி ஹோட்டல்ஸ் எப்போவுமே லைட் கன்சல்டேஷன் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க பண்ணவே மாட்டாங்க, சரிங்களா. அந்த லக்ஸுரி ஹோட்டலோட லுக் வரணுமா, அது வரணும்னால் அதுக்கு எக்ஸாக்டான லைட்டிங், கார்னரில் செப்பரேட்டாக லைட்டிங் வேணும்னா அதுக்கு செப்பரேட்டாக கொடுக்கணும். கார்னரில் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் கொடுக்கணும்னா அது கொடுக்கக்கூடாது. சில இடத்துல 2 இன்ச் கொடுக்கணும், சில இடத்துல 3 இன்ச் கொடுக்கணும், சில இடத்துல ப்ரொஃபைல் கொடுக்கணும். சில பேர் ப்ரொஃபைல் போடுறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஃபுல்லாக ப்ரொஃபைலை போட்டு விட்டுறாங்க. அதுவும் கேவலமாக இருக்கும், சரிங்களா. ஸோ கரெக்டான யூசேஜ், கரெக்ட். ஒரு கல்யாண சாரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ஜகஜோதியாக மின்னிச்சுன்னா எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்காது. அதுக்கு நம்ம காஸ்ட் கொடுக்க அந்த சாரியோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். சில இடத்துல கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும், சில இடத்துல கோல்டு த்ரெட்டிங்காக இருக்கணும், சில இடத்துல சில்வர் த்ரெட்டிங் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும், சரிங்களா. ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் வாங்கும்போது தான் வரும். இது வந்து கன்சல்டேஷன் ஃபேஸ். கன்சல்டேஷன் ஃபேஸில் எங்கெல்லாம் என்னென்ன லைட்டு போடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 100 ரூபா லைட்டு போடுறீங்களா, 300 ரூபா லைட்டு போடுறீங்க, அதுக்கப்புறம் வேண்டிய சாய்ஸ், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கன்சல்டேஷன் ஃபேஸ் நம்ம முடிக்கிறோம். கன்சல்டேஷன் ஃபேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இந்த 1000 ருபீஸ் வாங்கிட்டு இவங்க கையில் இப்போ நீங்கள் உங்களுக்கு அடுத்தது வேணும்னா 1500 ருபீஸ் வந்து ஒரு ஃப்ளோருக்காக வரும். சரிங்களா? 1500 ருபீஸ் கொடுத்து அந்த கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிப்பீங்க. இந்த கன்சல்டேஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸில் என்ன போகும்னா நம்ம உட்காருவோம். ஓகே, இந்த அடுத்த ஃபேஸ் என்னென்னா இவங்க ஸ்டார்டிங் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு நடுவில் ஒரு ஃபேஸ் இருக்குது. இந்த ப்ரொஃபைல் எல்லாம் ஓகே பண்ணி இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இந்த ப்ரொஃபைலை மேலே வச்சுருவாங்க. சரிங்களா? அதுக்கு ப்ரொஃபைல் அமிச்சோம். அதோட இதை நீங்கள் அந்த ப்ரொஃபைலுக்கு சரிங்களா அவங்க மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நியர்லி நவம்பர் ஆகுது. ஓகே, மேல ஆரம்பித்து நவம்பர் வருது. நவம்பர் வரும்போது திரும்பி உட்காடுறோம். உட்காந்துட்டு கம்ப்ளீட்டாக எங்கெங்கே என்னென்ன லைட்டை எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் கொடுத்துடலாம். தட் இஸ் எங்களோட இஷ்டம்னு சொல்கிறது எங்களோட ஓன் தாட்டில் இது சூப்பராக வரும் சார் அப்படின்னு சொல்கிறோம். கிளையண்ட்டு எதுவுமே பிரச்சனை இல்லை ஓகேன்னு சொல்லி அந்த ரைட்டு கம்பேர் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டே வெளியில் எல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம கையில் அடுத்தது வாங்கும்போது சொல்கிறோம் ப்ரைஸிங்கு. நம்ம கையில் என்னென்னா ஒரு பொருள் வாங்கும்போது உங்களுக்கு ப்ரைஸிங் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சர்ஸாக இருக்கிறதுனால. அதே மாதிரி என்ன நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் என்ன குவாலிட்டியில் இருக்குதுன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ஒரு பொருளை எடுக்க போகிறீங்கன்னா அது எந்த குவாலிட்டி, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதில் லைட் எப்படி வரும். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்ம நிறைய ரீட்டைலர்ஸ் டீலர்ஸ் இவங்க கையில் எல்லாம் கொடுக்கறதுனால நம்ம வந்து நிறைய குவாலிட்டியில் மெட்டீரியல் வச்சுருக்கோம். நம்ம பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வேணால் இல்லை லிங்க்கில் கொடுக்குறேன். நிறைய குவாலிட்டிஸில் மெட்டீரியல் வச்சுருக்கோம். அதை என்னென்ன குவாலிட்டி நம்ம எக்ஸ்பெக்ட் கம்மிலையா ஹைலையா. அப்போ இந்த கிளைண்ட் என்ன சொன்னாங்க, அவங்க மிட் ரேஞ்சில் போகிறாங்க. ஸோ மிட் ரேஞ்சு கொஞ்சம் ஹை ரேஞ்சு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இந்த லைட்டை கொடுத்தோம். கொடுத்துட்டு நியர்லி ஜனவரி ஃபெப்பில் அவங்க இந்த வீடியோ எங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஸ்டேட்டிங் சார் அவுட்புட் இஸ் ஃபென்டாபுலஸ், அவ்வளோ அருமையான அவுட்புட் இருக்குது, இந்த அவுட்புட்டை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. கிளைண்ட்டுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரீசெல்லிங் வீடு, அதனால் செல்லுன்னு விற்று போயிடும். விற்று போயிடுச்சாலும் எங்களுக்கு தெரியல. அதுக்கு வந்து நான் கேட்க போகலை. சரிங்களா? அடுத்த ப்ராஜெக்ட் வருது, அதுக்கு வராங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃபேஸ் யாராச்சும் இது கன்சல்டேஷன் பண்ணும்போது பில்டர்ஸாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஓனுக்கு பண்ண போகிறீங்கனாலும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் பில்டர்ஸாக பண்ண போகிறீங்கன்னால் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சேல்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். தட் இஸ் ஒரு வீடு பார்க்குறாங்க, உங்கள் வீடு பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸு நம்மளுக்கு தெரியும். இதில் இந்த வீடியோவில் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கேட் இருக்கு இல்லைங்களா, அங்கே லேசர் லைட்டில் ஆரம்பித்து சரிங்களா உள்ள ஹாலு கிச்சன் எல்லாம் ப்ரொஃபைல்ஸு சிலிண்ட்ரிக்கல் லைட்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமான லக்ஸுரி சீரீஸ் லைட்டு ப்ரீமியம் லைட்ஸு இது எல்லாமே போட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸு. ஸோ இது கரெக்டாக பண்ணும்போது தான் உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய இன்டீரியர்ஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த இன்டீரியரு கரெக்டான அவுட்புட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி அந்த இன்டீரியர் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாதிரினா தட் இஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். நீங்கள் சம்டைம்ஸ் 1,00,000 ரூபா கொடுத்து இல்லை நல்ல ஒரு சூப்பர் காஸ்ட்லியான பெயிண்ட் அடிச்சிருப்பீங்க, அந்த பெயிண்ட்டுக்கு அவுட்புட் வரணும்னா நல்ல லைட்டிங் போகணும். ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருப்பீங்க, அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கணும்னா கரெக்டான லைட் அந்த இடத்துல அடிக்கணும். சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா பிரைட்டாக இருந்துச்சுன்னா பார்த்தாங்க, அந்த இடத்துல கரெக்டான லைட்டிங் இருக்கணும். ஸோ இந்த விஷயந்தான் ஒரு கன்சல்டேஷனில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ கன்சல்டேஷன் ஏன் நெசசரிங்கிறது இப்படி தான். ஸோ இதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் பண்ணவங்க என்னோட வீடியோஸு காரியங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன். மெர்சிடிஸ் பென்ஸ் ஷோரூம் பண்ணியிருக்கோம், ரிசார்ட்ஸ் கொடுத்துருக்கோம், சோலார் லைட் கன்சல்டேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பண்ணுறவங்க வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ஒன்று ஒன்றா கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ தட் உங்களுக்கும் அந்த ஐடியா இருக்கணுங்கிறதுக்காக. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் நம்பரை கூப்பிடுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு. அண்டு இந்த கன்சல்டேஷன் மட்டும் இல்லை, டேரக்ட் சேல்ஸ் இருக்குங்க. டேரெக்டாக மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு எங்கே கிடைக்கிறதோட உங்களுக்கு எங்கள் கையில் தான் கம்மியாக கிடைக்கும். ஏன்னா டேரக்ட் மேனுஃபேக்சர்ஸு. நீங்கள் முடிஞ்ச ஆஃபீஸ் வாங்க இல்லை ஃபேக்ட்ரி வாங்க, மெட்டீரியலை பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். சரிங்களா? மிஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் நீங்கள் வாங்க, 100% உங்களுக்கு வர்த்தபுளாக இருக்கும் எங்கள் கையில் மெட்டீரியல் வாங்குறது. சரிங்களா? அண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்காட்டி தயவுசெய்து திட்டுங்க கமெண்ட்டில், புரியுதுங்களா? அதுதான் எங்களுக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் வே. அண்ட் லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டி, ஸோ தட் நாங்களும் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருவோம். தேங்க்யூ.